ஹலோ காய்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு முறை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்து கொடுத்தார். அந்த இயந்திரத்திற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என அவருக்கு குழப்பமாக இருந்தது. அதனால் தனது மனைவியிடம் சென்று கேட்டார். அவரது மனைவியோ $20,000 கேளுங்கள் என்றார். எடிசனோ இந்த தொகை பெரியதாக இருந்தால் இயந்திரத்தை யாரும் வாங்க முன்வர மாட்டார்கள் என யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயம் பணம் தருவதற்காக வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலிருந்து ஒரு அதிகாரி எடிசன் வீட்டிற்கு வந்தார். அவர் இயந்திரத்திற்கான விலை என்ன என்று எடிசனிடம் கேட்டார். எடிசன் சில நிமிடங்கள் பேசாமல் மௌனமாக இருந்து யோசித்துக் கொண்டிருந்தார். பொறுமையை இழந்த அந்த அதிகாரி எடிசனிடம், எடிசன் சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான விலை. முதல் தவணையாக $100,000 என்று சொல்லி அதற்கான காசோலியை கொடுத்தார். மீதம் எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள், காசோலியை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். $20,000 பொறுமையோடு காத்திருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. அவசரப்பட்டு செயல்பட்ட அதிகாரியால் நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டது. அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு.